மீஷோலேருந்து வாங்கின சாரீலேருந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ அதோட டிசைன்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி தான் சொல்லி டிசைன் பண்ணியிருந்தோம். ஆனால் நெக்லேயும் ஸ்லீவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம். அதாவது நெக்கில் வந்து போட் நெக் வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அப்புறம் அந்த பிக்சரில் வந்து ஹை பஃப் ஸ்லீவ் இருந்துச்சு. நான் வந்து நார்மல் பஃப் ஸ்லீவ் வச்சு டிசைன் பண்ணியிருந்தேன். அப்புறம் பேக்லேயும் நாட்டு, ஹிப்கிட்டையும் நாட் வச்சுருந்தோம். அப்புறம் வந்து கீழே வந்து ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இதே வந்து நீங்கள் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கிளாத் வந்து அந்த மாதிரி டைப்பு. அதுக்கப்புறம் இதில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இதில் வந்து பாப்பா ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிராப் டாப் அண்ட் ஸ்கர்ட்டாக ரெடி பண்ணியிருந்தோம். கீழே வந்து எலாஸ்டிக் ஸ்கர்ட் போட்டுட்டு அதில் வந்து 2 ஃப்ளவர் வர மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருந்தோம். மேலே வந்து கிராப் டாப்பில் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து 3 ஃப்ளவர் வச்சு அதுலேயும் பீட் வச்சு கான்ட்ராஸ்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு மாம் அண்ட் டாட்டர் காம்போ மாதிரி. இதுதான் இதோட ஃபைனல் லுக்காக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.